வணக்கம் நண்பர்களே. திருப்புவனம் மடப்புரம் கோயில் காவலாளி அஜித்குமார் கொலை வழக்கு தமிழகம் முழுவதும் உலுக்கி எடுத்து கொண்டிருக்கிறது. மனிதாபிமற்ற அரக்கத்தனமான இரக்கமற்ற செயல். இந்த பதிவை பற்றி முழுமையான வீடியோ, அவர் அடிக்கப்பட்ட காட்சிகள் இணைப்பு வீடியோவாக கொடுத்திருக்கிறேன், பாருங்கள். இதை வைத்து மக்கள் மன்றத்தில் 5 முக்கியமான கேள்விகளை முன்வைக்கிறேன். அதாவது, இந்த 6 தனிப்படை காவலர்கள் எஃப்ஐஆர் போடப்படாமலேயே 2 நாட்களாக பல்வேறு இடங்களுக்கு அவரை அழைத்து சென்று இரும்பு கம்பியாலும் பிளாஸ்டிக் பைப்பாலும் மிளகாய்ப்பொடி தூவியும் மிக கோரமான முறையில் கொண்டிருக்கிறார்கள். இவர்களில் 5 பேர் மட்டும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 6வது காவலர் கைது செய்யப்படாது ஏன்? சட்டத்தில் ஒரு கொலை செய்பவரை விட கொலை செய்ய தூண்டுபவர் தான் அதிக தண்டனை பெறுவார் என்று சொல்கிறார்கள். அதுபோன்று இந்த 6 தனிப்படை காவலர்களை வைத்து விசாரிக்க தூண்டிய மாவட்ட துணை கண்காணிப்பாளர் கைது செய்யப்படாது ஏன்? அதேபோன்று இந்த 6 தனிப்படை காவலர்கள், அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர், இவர்களை ஏவிய, அதாவது நகையை பறிகொடுத்த பெண் நிகிதாவின் உறவினர் என்று சொல்லக்கூடிய அந்த ஐஏஎஸ் அதிகாரி யார்? இதுவரை ஏன் அவருடைய பெயர் வெளியில் வரவில்லை? இப்போது சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ள இந்த சம்பவம், அதற்கு முன்பாக ஆளுங்கட்சி பிரமுகர்கள் அஜித்குமாரின் தாயாருக்கு 50 லட்சம் ரூபாயும் அவரது தம்பிக்கு அரசு வேலையும் தருவதாக உடனடியாக சமாதானம் போக தூண்டிய அவசியம் எது? சிபிஐ விசாரணை கேட்கும் போதெல்லாம் வானத்திலிருந்தா குதித்தது என்று கேட்கக்கூடிய ஆளுங்கட்சி இப்பொழுது மட்டும் இந்த சம்பவத்திற்கு உடனடியாக சிபிஐயிடம் தள்ளிவிட்டது ஏன்? இந்த 5 முக்கியமான கேள்விகளுக்கு உங்களுக்கு விடை தெரிந்தால் சொல்லுங்கள். இது தவிர்க்கப்பட வேண்டிய முக்கியமான சம்பவம், எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான சம்பவம். காத்திருங்கள், அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.